ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹைனாவை வச்சு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளுமே நடந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ ஒரு வழியாக இந்த ஷூட்டிங் எல்லாமே நல்லபடியாகவே முடிஞ்சிருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக காலையில் தண்ணி குடிக்கலான்னு வரா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நின்றுட்டுருக்கான். ஒரு தட்டு தட்டான். அவள் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடுறா. ஏன்டா ஏன்டா என்ன இப்படி பயமுறுத்துற அப்படின்ட்டு. ஸோ உன்னோட வீடியோ நல்லா ஹிட் ஆகணும், வைரல் ஆகணும்னு வேண்டிக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டுவோம். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே அது நல்லபடியாக போகும் அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்லிகிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வழியாக போயிட்டு பின்னாடி வாசல் வழியாக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் அது தெரியாமல் இந்த நாரை வாயை வச்சு இவன் சொல்லிட்டானா, எங்கிட்டு தான் வழங்க போதும் அப்படின்னு கத்திட்டு இருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து நிற்க, அவள் பார்த்தீங்கன்னா குடிச்சதெல்லாம் பொறையேறி போய் நின்றுட்டுருக்கா. ஏம்மா நீ வேலைக்கு வரலையா அப்படின்னு. இங்கே பார்ப்பா 2 நாள் நான் தூங்காமல் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வீக் ஆஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரி இருந்ததால அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறா. திருப்பாட ஒரு வழியாக போயிட்டான் அப்படின்ட்டு இருக்கிற கடவுள் எல்லாத்தையுமே கும்பிட்டுட்ருக்கா. எப்படினாச்சும் இந்த வீடியோ வந்துட்டு நல்லா பீக்கில் போகணும் போகணும் அப்படின்ட்டு. அதே சமயம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேர் வந்து இதை பிடிச்சி போய் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து வேண்டிகிட்டு இருக்கா. அப்படியே ரைஸ் ஆகு, மேலே மேலே கீழே வந்துடாத, மேலே போ அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. அந்த சைடை ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோயினோட கொலீக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம எப்படியாவது 10 மில்லியனை வந்து தாண்டிடணும் வியூஸில் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்க. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் போங்க, நாங்கள் எவ்வளோ வியூஸ் ஆகுதுன்றதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆமாம் பெரிய இந்த வீடியோ இதெல்லாம் ஆகாது அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பில் சொல்லிட்டு போக, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இது 10 மில்லியனை இந்த வீடியோ தாண்டிடுச்சு போல். ஸோ இந்த கொலீக்ஸ் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்களா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வயிற்றுச்சலாக இருக்குது. அதே சமயம் அங்கிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக ஹாப்பி ஆயிடுறா. ஸோ ஷோபா மேலெலாம் ஏறி குதுன்னு குதிச்சுட்ருக்கா. இந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஸ்டூடெண்ட் இருக்கால, இவ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே போயிட்டு லியான்சுவை பற்றி தப்பாக கமெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இவ ஒரு திருடி, அடுத்தவங்களோட மாடலெல்லாம் இவள் காப்பி பண்ணுவா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த வீடியோலாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பான். அடடா வியூஸ் எல்லாம் நல்லா போகுதே அப்படின்னு. இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தோன்னா அவனுக்கு கடுப்பாயிருது. எந்த அறப்பைத்தியண்டா இது, இந்த மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விடுதே அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, லியான்சு அப்படி கிடையாது அப்படின்னு. இவன் என்ன நினச்சிக்கிறா, லியான்சு தான் இதுக்கு ரிப்ளை பண்ணுறா போல அப்படின்னு. இவனும் கண்ணா பின்னான்னு பேச, அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா விடுறதாவே இல்லை. பதிலுக்கு பதில் அவனும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டே இருக்கான். தேவையில்லாமல் பேசாத, உங்ககிட்ட ஏதாவதும் ஆதாரம் இருக்கா, கொண்டு வந்து நிரூபி அப்படின்ட்டு. இருக்கே, டைம் வரட்டும், கரெக்டான டைமில் எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியா, சரி நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அந்த சமயம் செக்ரட்டரி இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா லேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். இவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது நம்ம பார்த்தது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா சார் அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு, 10 மில்லியனை தாண்டிடுச்சு, நம்மளுக்கு ஆர்டர்ஸ்லாம் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ்னு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு. சார் இன்னொரு விஷயம், லியான்சு எங்கே சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. என்னடா என்கிட்ட கேட்குற, என்கிட்ட எதுக்குடா அதை கேட்குற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை சார், ஒரு பார்ட்டி ஒன்று வைக்க போகிறோம்ல, அதுக்கு லியான்சு கண்டிப்பாக வரணும். ஸோ நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்ட்டு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். லியான்சு அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காளா. இவனுக்கு கடுப்பாயிருது. ஸோ இங்கே போய் கத்துறான், அங்கிட்டு போய் கத்துறான், லியான்சுன்னு அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. டே கத்தாத அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலேயும் அவன் பார்த்தீங்கன்னா அலாரம் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் அவளுக்கு கடுப்பாயிருது. இப்போ என்ன தான் வேணும், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. இங்கே பாரு, ஒரு பார்ட்டி இருக்கு, ஸோ அதனால் வந்து தொலை, நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வா அப்படின்னு. என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பான்ல, அதை வந்து தூக்கி போட்டுட்ருக்கான். அட இந்த ட்ரெஸ்ஸை நீயே வாங்கிட்டியாப்பா அப்படின்னு. ஆமாம் பல்ல கட்டாத, சீக்கிரம் போட்டு வா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிடுறான். இதுக்கப்புறம் அந்த பாட்டியை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க எக்ஸப்ட் 2 பேரை தவிர. அந்த தங்கச்சிக்காரி அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்க்குலாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சல் தாங்கவே முடியலை. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். இங்கே ஸ்டார் வந்து நான் கிடையாது, ஒன்று ஹைனா இன்னொன்று ஹீரோயின், இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா இந்த சக்ஸஸ் வந்து கிடச்சிருக்காது அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது, சில பேர்த்துக்கு வயிற்றுச்சலாகவும் இருக்குது. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹைனாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் ஒரு டிசைனர் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், உங்களோட மாடல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுங்க, வரப்போகிற ஷோ ஆஃப்லாம் நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு.
ஓகே அப்படின்ற மாதிரி இந்த ஹைனா சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை போய் சொல்லிட்டு இருக்கா, என்ன உனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கா, இவ இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிட்டே இருந்தா அப்படின்னா நீ இந்த கம்பெனியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு என்னமோ பிளான் போட்டுட்ருக்குங்க, என்னன்னு தெரியல. மறுநாள் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு கொண்டு வந்து ஒரு பையன்ட்ட கொடுத்துட்ருக்கா. இது வந்து ஹைனாவோட டிசைனர். ஸோ ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுக்கோ, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து இந்த மாடலை மட்டும் தச்சு வாங்கிடு அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விடிய விடிய உட்காந்து அவளோட மாடல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஸோ மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷோ ஆஃப் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் இருக்கால, அவளோட டிசைனை வந்துட்டு ஒருத்தங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இவங்க தான் எக்ஸாமினரா என்னன்றது தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் மேலே துணி போட்டு வச்சுருக்காங்க. இது யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது வந்து ஹைனாவோடது அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு ஹைனாவுமே வந்துடுறாங்க. ஸோ அந்த டிசைன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டுருக்காங்க. இவ டிசைனை பார்த்தோன்னே அந்த எக்ஸாமினர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைனாவுமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு செம ஷாக்கு, என்னது இது, என்னோட டிசைனை நீ காப்பி பண்ணி போட்டிருக்கியா அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரில. இல்லை நான் இதை பண்ணலை, நான் எப்படி பண்ணுவேன், இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை, நம்ம ஹீரோயினை கன்னத்திலே அடிச்சு போகிறா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துடுறான். என்ன ஆச்சு இங்கே, என்ன நடக்குது அப்படின்ட்டு. இங்கே பாரு, இவ என்னோட டிசைனை வந்து திருடிட்டா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அது எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னோடய மாடல் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்ட்டு ரெண்டு மாடலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட சேமாக இருக்குது, கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஜின்னுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீங்களும் நானும் ஒன்றா இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம், நான் எப்படி உங்களோட டிசைனை திருடியிருப்பேன் அப்படின்னு. அந்த நேரம் இந்த ஸ்டூடெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுட்டுருக்கு. இவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா, முன்னாடி நடந்த ஒரு ஷோ ஆஃபில் என்னோட டிசைனை கூட இவ தானே திருடுனா அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த எக்ஸாமினர் கேட்குறாங்க என்ன கதை அப்படின்ட்டு. ஸோ இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு நேஷ்னல் ஷோ ஆஃப்னு தான் நினைக்கிறேன், அப்போ தான் இந்த பொண்ணோட மாடலை அவ திருடிட்டா அப்படின்ட்டு பெரிய விஷயமா வந்துட்டு இருந்தது அப்படின்ட்டு. ஸோ ஜின்னு கேட்குறான், நீ உண்மைக்குமே இதை பண்ணியா அப்படின்ட்டு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏண்டா கையும் களவும் மாட்டியிருக்கா, என்ன கேட்டுட்ருக்க அப்படின்னு ஹீரோன் வந்து கேட்குறாங்க, நீ கூட என்ன நம்ப மாட்டியா அப்படின்ட்டு. ஜின்னுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா வேற ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கு, இங்கே பாருங்கடா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் ஒழுங்காக கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொலாபரேஷனை நான் கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கான், நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்த உடனே, லியான்ஸு உங்களோட டிசைனை திருடலை, வேறு யாரோ ஒருத்தவங்க தான் லியான்ஸுவை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படியா, யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சூடனை கை காமிச்சிடறான், அது இவ தான் அப்படின்ட்டு. சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கண் கூட எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க அவள் தான் திருடி இருக்கா அப்படின்ட்டு. என்ன எப்படி நீங்கள் ப்ளேம் பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு. ஏன் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு. சும்மா விளையாடாதீங்க, அது வந்து சும்மா ஷோ ஆஃபுக்கு தான் வச்சுருக்கோம், அது ஒன்றும் ஒர்க் ஆகலை அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த கேமரா எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னு அந்த வீடியோ எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதில் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாத்தையுமே மாற்றி வைக்கிறது ரொம்ப தெளிவாகவே பதிவாயிருக்கு. ஸோ அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. ஹைனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, போன ஷோ ஆஃபில் லியான்சு தான் இந்த ஸ்டூடனோட மாடலை திருடிட்டா அப்படின்ற மாதிரி பழி வந்துச்சுல்ல. ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது, லியான்சுவை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதுவுமே இந்த ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு. அவள் டென்ஷன் ஆயிடுறா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த டைம் நான் அந்த டிசைனை மாற்றி வச்சேன்தான், அது உண்மை தான், ஆனால் போன டைம் வந்துட்டு அவள் தான் என்னோட டிசைனை திருடுனா, அதுக்கு நீங்கள் தானே சாட்சி அப்படின்னு. ஆமாம், அன்னைக்கு நான் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லியான்ஸோ அப்புறம் சூடன் இவங்க 2 பேரும் ட்ரா பண்ண அந்த டிசைன் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கான். இந்த சூடன் வந்து இன்டர்வியூக்கு வரும்போது ஹீரோயினோட அந்த டிசைனை தானே ஃபோட்டோவில் காமிச்சிருந்துருப்பா. ஸோ அதையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது பார்த்தீங்கன்னா அவன் இன்டர்வியூவில் கொடுத்தது. ஸோ இதை 3யுமே நான் வந்து லேபில் கொடுத்து செக் பண்ண சொன்னேன். இந்த ஜெராக்ஸில் இருக்கிறதும் ஹீரோயினோட ட்ரா பண்ணியிருக்கால டிசைனை, அதுவும் தான் சேமாக இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது லியான்சோவோட மாடலை தான் இந்த ஸ்டூடெண்ட் வந்து திருடியிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல, என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ நீ அடுத்தவங்களோட மாடலை திருடி இருக்க, இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சதுனால ஒன்று இந்த கம்பெனிலேருந்து நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிடுறோம். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேசாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். ஓகே அப்படின்ற மாதிரி ஹைனா சொல்லும்போது, அப்புறம் இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குது. நான் அங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து லியான் சுவை அடிச்சிங்க, அவள் ஒரு இன்னசென்ட்டு, தேவையில்லாமல் நீங்கள் அடித்தது தப்பு தானே, அதனால் நீங்கள் அவகிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டச்சிங்காக இருக்குது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா கரெக்டு தானே அப்படின்ட்டு சாரி எல்லாம் கேட்டுட்ருக்கா. அப்படியே 3 பேரும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. ஹைனா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காஃபி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா மதிக்கவே இல்லை, அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா. நீ இன்னும் இங்கேருந்து வரலையா, வா போகலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அவங்க ஆஃபீஸோட மொட்டை மாடியில் தான் நின்று காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கா, என்னோடய லைஃப் டைமில் யாருமே என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதே இல்லை, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ ரொம்பவே இன்னசென்ட்டு, ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்றது எல்லாம் உண்மை தான், ஆனால் நீ என்கிட்ட மட்டும் ரொம்பவே அரகண்டாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்க, உன்னோட பொய் இது எல்லாத்தையுமே குறைச்ச அப்படின்னா நீ ரொம்பவே நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பாராட்டுறானா இல்லை அசிங்கப்படுத்துறானா இல்லை ரெண்டையுமே ஒன்றா பண்ணுறானா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கா. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வரா. என்னை இங்கேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க கம்பெனியில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா உன்னை ஃபயர் பண்ணிட்டாங்களா, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவளுக்கு பக்குன்னு ஆகுது. என்னடி இப்படி சொல்கிற, நீ சொன்னனால தானே நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. நீ என்னத்தை பண்ணி கிழிச்ச, அவளோட பேர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு நீ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தியா, ஒன்றை மாதிரி அடுத்தவங்களோட டிசைனை திருடுறவங்களுக்குலாம் என்னோட கம்பெனியில் வேலை கிடையாது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா காலை வாரி விட்டுட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சமயம் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் இந்த நியூஸ் எல்லாமே பொய்யா, உண்மை இப்போ தான் வெளியே வருது அப்படின்ட்டு. ஸோ இவரும் பார்க்குறாரு, ஆமாம்மா அப்படின்ட்டு. நம்ம ஏன் ஹீரோயினை நம்மளோட கம்பெனிலே திரும்ப வந்து ஜாயின் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா பண்ணிக்கிறட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் தங்கச்சிக்காரி கேட்டு செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த சேர்மனை காட்டுறாங்க. 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேய் நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களாம் பெற்றுக்க அப்படின்னு ஜின்னுக்கிட்ட சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு முன்னாடி தான் மைக் இருக்கான்ல, அவனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. அவன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கான், நீ வெட்டியாக தானே பொண்ணுங்களோட ஊர் சுற்றிட்டு இருக்க, ஸோ அதனால் நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடு அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, ஃபஸ்ட்டு மைக்குக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே புரியுது. ஹீரோ வந்துட்டு இந்த கம்பெனிக்காக உழைக்கணும், ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி அவங்க தேவைக்காக மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இந்த சேர்மனுக்கு கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவளை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா ஆஃபீஸ்க்கே வந்திருக்காங்க. ஏம்மா நீ எதுக்குமா இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ எதுக்கு நம்ம கம்பெனி இருக்கும்போது இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க, ஸோ அதனால் உன்னை நம்ம கம்பெனிக்கு கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஆல்ரெடி நான் உனக்கான ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்கா, என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்ட்டு. இவளுக்கா செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் நீ அந்த ஜின்னுக்காக தானே இங்கே இருக்க அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே வச்சுக்கோங்க, நான் அந்த ஜின்னுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அவள் கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இதை நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். அவனோட கையில் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரும் இருக்குது. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் வருது. இதுக்கு பேர் என்ன அப்படின்றது இவனுக்கு தெரியல. ஐயோ இந்த லெட்டர் மட்டும் ஹீரோட கையில் கிடச்சிச்சு அப்படின்னா என்னவாகும் அப்படின்னு இவள் புலம்பிட்டே வந்துட்டுருக்காள. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி வரா. என்னம்மா உங்கள் அம்மா ரொம்பவே வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறேன்னு ஏதேதோ பண்ணிகிட்ருக்காங்க, என்னமோ இந்த ஹார்ன் ஃபேமிலியோட பாதி சொத்து அவங்க கையில் தான் இருக்காமா அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்லிட்டு திரியிறாங்க. இதை தான் நீயும் யூஸ் பண்ணிட்டு என் கம்பெனிக்குள்ளெலாம் வந்துடாத அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா உன் கம்பெனிக்கு நான் ஏண்டி வரணும், உனக்கு எனக்கு என்னடி சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவளை துளி கூட கண்டுக்காமல் வந்துட்டுருக்கா. அதே சமயம் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜின்னை பற்றின சில நியூஸ் எல்லாமே படிச்சுட்ருக்கு. ஜின்னு தான் ஒரே ஒரு வாரிசு, அவ்வளோ சொத்துமே இவனுக்கு தான் வரப்போகுது அப்படின்லாம் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு கால் பண்ணி டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்கு. ஸோ 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரி வரா. ஏய் ஜின்னு நீ இங்கே என்னடா பண்ணுற, ஓ 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டுருக்கீங்களா, அங்கே அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கடுப்போடு வெளியே வந்துட்டுருக்கா. ஸோ
ஸோ இவளுக்கு நல்லாவே தெரியுது இந்த அம்மா வந்து ஹீரோயினையும் ஜின்னையும் ஒன்றா கோர்த்து விட பார்க்குது அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பதுங்கி பதுங்கி வந்துட்டுருக்கா. இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது வியர்டாக உங்கள் கையில் என்னை பற்றி ஏதாவது சிக்குச்சா அப்படின்னு. இவன் அப்படியே பார்க்குறான், எது ரெசிக்னேஷன் லெட்டரா அப்படின்னு. உங்கள் கைக்கு வந்துருச்சா, ஆக்சுவலாக அது நான் எழுத கிடையாது அப்படின்ட்டு. நானும் நினச்சேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் என் கையில் மாட்டக்கூடாது, மாட்டுச்சுன்னா நீங்கள் எந்த வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இவளுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி கறி கால் பண்ணுறா. நீ என்ன நினச்சிட்ருக்க, உங்கள் அம்மா மாதிரி நீயும் மாறிட்டியா? ஜின்னை இதுக்காக உங்கள் அம்மா இங்கே கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுட்ருக்காங்க, அவங்க வீட்டு காசையும் ஆட்டே போடலான்னு 2 பேர் பிளான் போட்டிங்களா அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிற அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்க தான் செய்கிறான். அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அந்த சைடு ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதையில் ஃபுட்டெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து அவன் கையில் இருக்கிற ஸ்பூனு அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டுட்டு கதவை சாத்திக்கிட்டு இருக்கா. இவங்க அம்மா கத்துறாங்க, ஏன்டி என்னடி பண்ணிகிட்டு இருக்க, வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன் அவங்கள சாப்பிட்றதுக்காக, இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எதுக்காக நீங்கள் அவனை கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்க அப்படின்னு. வெளியே ஜின்னு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறான். 7 நான் இருந்தேன், என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணி நீ அசிங்கப்படுத்துறீங்களாடா அப்படின்ட்டு ஒரு கோவத்தோடு வந்துட்டு இருக்கான். ஆனால் உள்ளே 2 பேர் சண்டை போகிறாங்களா, சரி என்ன பேசுகிறாங்கன்னு தான் நம்ம ஒட்டு கேட்போமே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு ஜின்னை பிடிக்கும், நீ அவனை லவ் பண்ணுற, அதனால நான் வந்து அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஜின்னை பிடிக்கணும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஆமாம் நீ தானே சொன்ன இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமே ஜின்னு தானே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதையும் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும், இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் என்னை கேர் பண்ணிக்க மாட்டீங்களா நான் ஏங்கினேன், ஆனால் அப்போல்லாம் நீங்கள் என் கூட இருந்ததே இல்லை, இப்போ மட்டும் என் மேலே என்ன உங்களுக்கு புதுசாக அக்கறைலாம் பொத்துக்கிட்டு வருதோ அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் பேச. இங்கே பார், ஜின்னு வந்துட்டு ரொம்பவே வெல்த்தியாக இருக்கான், அவன்கிட்ட நிறைய காசு பணம்லாம் இருக்குது, அதனால் நீ அவனை லவ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இவ்வளோ வருஷம் ஆகியும் நீங்கள் திருந்தவே இல்லைல்ல, காசுனா எல்லாமே சரியாகிடுமா, காசெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கோங்கன்னா அவனை நானும் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு. ஏன் அவனுக்கு என்ன குறைச்சல், ரொம்ப நல்லா அழகாக இருக்கான், ரொம்ப பணக்காரனாக இருக்கான், இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ட்டு. எல்லாருமே உங்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. கேவலம் காசுக்காக என்னையும் எங்கள் அப்பாவையும் நடு ரோட்டில் தனியாக விட்டுட்டு நீங்கள் நல்லா வாழணும்னு இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆள் தானே அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கடுப்பாகி கன்னத்தில் ஒன்று விட்டுட்டுருக்கு. என்ன உண்மை சொன்னால் உள்ளே வந்து பொத்துட்டு கோவம் வருதா? நானும் ஜின்னும் பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். நீங்கள் நல்லா வாழணும், பணக்கார லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னையும் என் அப்பாவையும் விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்கல்ல. இந்த விஷயங்கள் எல்லாமே ஜின்னோட பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுக்கு கரெக்டான பர்சன் நான் கிடையாது அப்படின்னு என்னை கண்ணா பின்னான்னு திட்டி அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க மட்டும் கிடையாது, பார்க்குற எல்லாருமே என்னை புள்ளி பண்ணுவாங்க, இவங்க அம்மா காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, ஒரு ஃபேமிலியவே வந்து அழிச்சிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸ்கூலில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ஸோ நான் பர்சனலாக ஹர்ட் ஆன மாதிரி நான் லவ் பண்ணுற அந்த ஜின்னும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் ஃபாரின் கிளம்பி போனேன். இப்போ தெரிஞ்சிச்சா என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இவ இவ்வளோ ஹர்ட்டாக இருக்காளா, நம்மளுக்காக தான் நம்மளை விட்டுட்டு போனாளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் எல்லாத்தையுமே கொட்டி தெளிச்சுட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டுக்கு மேலே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது இவ பார்த்தீங்கன்னா பர்சனலாக எந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கா அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது, அதுக்கான அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு போகிறான். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே ஹான் இருக்கார்ல, அவர் உள்ளே வராரு. ஸோ அந்த ரிசிப்டை காமிச்சிட்ருக்காங்களா, அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா நீ தான் 2 குழந்தைங்களுக்குமே அம்மா, ஸோ காமனாக நீனே இந்த பிடிஎம் மீட்டிங் போயிட்டு வந்துடு அப்படின்னு. இல்லைங்க தங்கச்சிக்காரி ஒத்துக்க மாட்டா, அட நீ என்னோட அஃபிஷியலாக ஒய்ஃபாக ஆகிட்ட, அதனால் பிரச்சனை இல்லை நீயே போயிட்டு வா அப்படின்ட்டு. இதனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கார்ட்ட போய் கேட்குது, நான் வந்து உன்னோட அம்மாவை வரப்போகிறேன் அப்படின்னு. அவள் கடுப்பாயிட்ருக்கா, எதுக்கு நீங்கள் எனக்காக வரணும், அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு. உங்கள் அப்பா ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்க, வழியே இல்லை நான் தான் வந்தாகணும் அப்படியா, அப்போ நீங்கள் என்னோட அம்மாவை மட்டும்தான் வரணும். ஏன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா எல்லோரும் என்ன அசிங்கமாக பார்ப்பாங்க. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் எனக்காக வரப்போகிறீங்களா இல்லை உங்கள் பொண்ணுக்காக வரப்போகிறீங்களா அப்படின்னு.
இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. ஸோ மறுநாள் அந்த பிடிஏ மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பக்கத்தில் போய் உட்காராம பின்னாடி போய் தங்கச்சிக்காரிக்கிட்ட உட்காந்து நான் தான் இவங்க அம்மா அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவளுக்கு ஒரு ஃபீலு. ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜின்னு வரான். இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு கார் வாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கா அழுதுட்டே. இது எல்லாத்தையுமே ஜின்னு பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜின்னு பார்க்குறான் அப்படின்றத ஹீரோயினுமே பார்த்துறா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து வேகமாக ஓடிட்டுருக்கா. இதுக்கப்புறம் விளையாடுறதுக்காக அந்த சைட் போயிட்டுருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்த ஹீரோயின் ஒரு வாட்ச் வச்சுருந்துருப்பாள்ல, அது பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது. ஸோ இதை ஜின்னும் பார்க்குறான். மேலேருந்து ஹீரோயினும் பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை கையில் எடுத்து வச்சிட்ருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி கறி எட்டி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஹீரோயின் அதை வேகமாக வாங்கி அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கா. இவன் கேட்குறான், உனக்கு ஓகேவா, நீ ஓகேவா அப்படின்ட்டு. நான் ஓகே தான் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டு இருந்திருப்பா. இதுக்கப்புறம் மழை பெய்யும் போது இவன் தான் கொடை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். அப்புறம் இவள் கார்டனில் உட்காந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பாள். அந்த இடத்துக்கு இவன் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு மாத்திரை சாப்பிட்டேனா அதனால எனக்கு தூக்கமாக வருது அப்படின்ட்டு அப்படியே ஹீரோயினோட மடியிலேயே படுத்துருந்துருப்பான். ஸோ அவளுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்துருக்கும். இந்த மாதிரி தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகியிருந்திருக்கும். இதுக்கப்புறம் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், சார் ஜின்னுக்கு கால் பண்ணால் காலை எடுக்க மாட்டுறாரு, ஸோ ஆஃபீஸ்க்குமே வரல அப்படின்ட்டு. ஹீரோ நேராக பார்த்தீங்கன்னா லியான்சுவை தேடி தான் வந்துட்டுருக்கான். அம்மா ஜின்னு எங்கே அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்டா நானும் அவனை தூக்கி ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஏய் உண்மையை சொல்லு, நேற்று நீ தானே அவனை பற்றி ஃபோனில் பேசிகிட்டு இருந்த, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கையை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. நேராக ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு, டார்லிங் நான் அப்புறமாட்டி உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு மைக்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோக்கா என்ன நடக்குதுன்னு தெரில. அதுக்கு மேலே இவளுக்கு ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக போய் உட்காந்துட்டு புக்கை வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கா. எதுவும் நம்மளை திட்டுவானோ அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜென்னிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அட நான் ஹீரோயினை வந்துட்டு திரும்பவும் லவ் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு. இவனுக்கா சிரிப்பு வருது. உனக்கு ஏன்டா அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அட அவளோட பர்சனாலிட்டியை பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. எது அவளோட பர்சனாலிட்டி நல்லா இருக்கா, சரியான இரிட்டேட்டிங்க, அரைக்கி கொடூரி அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அடிக்கிக்கிட்டே போகிறான். டே ஏன்டா ஏன்டா இப்படி போகிற, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்ட்டு. சீச்சி அவள் ரொம்பவே மெஸ்ஸியாக ரொம்ப அழுக்கு மூட்டடா அப்படின்ட்டு. என்னப்பா இப்படி சொல்கிற, அவள் வீடு தெரியுமா உனக்கு, அவள் வீட்டுக்கு போயிருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை அவளை பார்த்தாலே எனக்கு தெரியுது. அட உனக்கு க்ளீனாக இல்லை அப்படின்னா அந்த அலர்ஜிலாம் வரும், அதனால மற்றவங்கள பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் அவள் ரொம்பவே நல்ல பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்னோட தொல்லை இவளுக்கு தாங்கவே முடியல. ஒரு 5 நிமிஷம் அவள் டேபிள்லேருந்து இந்த சைடு போயிட்டு வந்தால் ஏதாவது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஜின்னு அப்படின்னு போட்டு ஒரு பொம்மை வேற வரைஞ்சிருக்கா. அவள் அதை பார்த்து கடுப்பாயிடுறா. ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்களோட வேலை பார்க்குற அந்த கொலீக்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்றா, சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திரையாக இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஃபோன் வருது, ஜின்னு தான் கால் பண்ணியிருக்கா. இங்கே பாரு வெதர் கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால இந்த டேப்லெட்லாம் நீ கரெக்டாக போட்டுரு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கால் பண்ணி உன்னோட டேபிள் மேலே நான் ஒரு கான்சர்ட் டிக்கெட் வச்சுருக்கேன், ஸோ நம்ம போகலாமா இன்றைக்கி நைட் அப்படின்னு. இல்லை எனக்கு வேலை இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ட்டு. அப்படியா அப்போ மறுநாள் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவள் கடுப்பாயிடுறா. இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு கீழே வந்துட்டுருக்கா. இங்கப்பா இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டை தூக்கி போட்டுட்ட. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகள் பார்த்த அப்படின்னா போலீஸில் நீ என்னை ஹராஸ் பண்ணுற, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னா அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். நீ ஏன் ஜின்னை இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு அவனை பிடிக்குன்னா பிடிக்கும் சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி அவனோட விளாண்டுட்ருக்க அப்படின்னு. இவளுக்கு செம்ம கடுப்பாயிருது. எது நான் அவன் கூட விளாண்டுட்ருக்கேனா, நீங்கள் பார்த்தீங்களா அவன் தான் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. அப்போ வாயை திறந்து சொல்ல வேண்டிதானே, தேவையில்லாமல் ஏன் இப்படி உன் பின்னாடி அலைய விட்டுட்ருக்க அப்படின்ட்டு. இவளுக்கு கடுப்பாயிருது. ஆமாப்பா நான் என் பின்னாடி அலைய விட்டுட்ருக்கேன், உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனையா அப்படின்ட்டு இவள் கடுப்பாகி வெளியே போயிட்டுருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி கத்திட்டுருக்கான். இப்போ நீ யாரை கேட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற அப்படின்னு.
ஜின்ன இந்த மாதிரி அலைவுறதுல பிரச்சனையா இல்லை இவனுக்கு பொசசிவ் வந்துருச்சா அப்படின்றதே தெரியல. கோவம் வந்தாதான் நேராக அந்த நெய்பர் வீட்டுக்கு தானே போவா. ஸோ அங்கே வந்து புலம்பிட்டு இருக்காங்களாம். மனுஷனா எப்படிலாம் ஒரு பொண்ணை திட்டான்னு தெரியுமா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கே போனா அவ, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவ தான் வந்துட்டாலாக்கும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி, ஏய் உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு கத்த வரானா. அங்கே பார்த்தீங்கன்னா ஜின் வந்து நிற்கிறான். நீ ஏன்டா அந்த நேரம் வந்த அப்படின்னு. ஏன்பா வேற யாரையும் எதிர்பார்த்தியா அப்படின்ட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கானா. டேய் ஷூவை கழட்டிட்டு மாற்றிட்டு போ அப்படின்ட்டு. ஸோ இவன் போயிட்டு மாத்துறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹீல்ஸ் எல்லாம் இருக்குது. டே மைக்கு, என்னடா பொம்பளை பிள்ளைங்களோட செப்பல்லாம் இருக்கு, எனக்கு தெரியாமல் இதுவும் ஒரு பொண்ணை உள்ளே வச்சிருக்கியா, யார் இது, எப்போ நடந்துச்சு, என்னது அப்படின்ட்டு. இவனுக்கா, ஐயோ இதை வேற அவன் பார்த்து தொலைஞ்சிட்டானா, இப்போ நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க, அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவாப்பா நான் ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஆனால் நீ தான் பிரச்சனையாக இருக்க. எது நான் பிரச்சனையாக இருக்கேனா? ஆமாம், அவளுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்க. அவள் என்னோட டேட்டிங் வரத்துக்கே டைம் இல்லைன்றா. அதனால நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேலை கொடு அப்படின்ட்டு. ஏண்டா என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. இல்லைண்ணா பேசாமல் அவளை நீ வேலையை விட்டு தூக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அட பைத்தியக்கார மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்குது. அதை விட ஜின்னுக்கு, ஓ வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு தானா, ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி இழுக்க போகாதாடா அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் அட் அ டைமில் வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே ஒரு பையனையும் காணோம். என்னடா இது காலிங் பெல் அடித்து சத்தம் கேடுச்சு அப்படின்ட்டு. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரிச்சு நம்ம நெய்பர் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ இவ தான் வெளியே வந்து பார்த்துருப்பா போல். கொஞ்சம் நிமிஷம் ப்ளீஸ், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜின்னை பிடிச்சி வெளியே தள்ளி விட்றான். டே என்னோட செருப்பையாவது எடுத்து கொடுறா அப்படின்ட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷூ எல்லாத்தையுமே ஹீரோ தூக்கி போட்டுட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான், நான் வரலாமா, ஜின்னு போயிட்டானா அப்படின்னு. அவன் போயிட்டான், வந்து தொலை அப்படின்ட்டு. ஸோ இவ உள்ளே தான் வரான். இவன் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பா. அதை பிடிச்சி அப்படியே திரிகிட்டு இருக்கான். ஏய் எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பியா அப்படின்ட்டு. எப்பா நானும் அவனுக்கு தொல்லை கொடுத்தேன், அந்த ஜின்னு தானே, ஏன் இப்படி அப்பட்டமாக போய் சொல்கிற அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்து நிற்கிறான். ஹீரோக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏய் லியான்சு, நீ இங்கே என்ன பண்ணுற? அப்போது உன் வீட்டில் இருக்கிற பொண்ணு இவ தானா அப்படின்ட்டு மைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறை தான். இவ கடுப்பாயிடுறா. டே எதுக்குடா இப்போ நீ அடிச்ச அப்படின்னு. நீ வாய மூட, நீ எதுக்குடா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற அப்படின்ட்டு. இவ கடுப்பாய் கத்திட்டு இருக்கா. இப்போ நீ என்னத்தை பார்த்துட்டேன்னு இப்படி நீ கடுப்பாயிட்டு இருக்க, உன் மண்டிக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓடுமா அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை அப்படின்ட்டு. இங்கே பார், என்னோடய வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ வந்து ஆட் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு. ஹீரோயின் பார்க்குறா, எது பில்லோவா, நானா அப்படின்ட்டு. ஆமாம் அது என்னோடய பில்லோவில், அப்போ நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல அப்படின்ட்டு. வாயை மூடுங்கடா அயோக்கிய ராஸ்கல்ஸ்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பில்லோ மாதிரி தெரியுதா, நீங்களாம் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா மேனஸ் எல்லாம் கற்றுக்கறல அப்படின்ட்டு. நான் ஜஸ்ட்டு ஒரு கம்பேரிஷனுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஜின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கம்பேரிசனுக்காக தான் நானும் சொன்னேன் அப்படின்ட்டு. இவன் மேலே உனக்கு இத்தனோண்டு கூட ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை அப்படின்ட்டு. அட அவள் பொண்ணே இல்லைன்றேன், அவன் மேலே எனக்கு எப்படா ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. அதே கொஷினை ஹீரோன்ட்ட கேட்கும்போது, இவன் மனுஷனே இல்லை, இவனை போய் நான் எப்படா லவ் பண்ணுவேன், நான் இந்த வீட்டில் சும்மா தங்கி தாண்டா இருக்கேன், ஆஃபீஸுக்கு போகிறது வந்து சாப்பிட்றது தூங்குறது இதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இவனா மனுஷனே இல்லை அப்படின்னு போகிற போக்குலையும் சொல்லிட்டு இருக்காளா. அவ்வளோ வெறுக்கிற அப்படின்னா நீயே இங்கே இருக்க, வீட்டிலேருந்து வெளியே போ அப்படின்ட்டு. நான் ஒன்றை தான் வெறுக்கிறேன், நான் இந்த வீட்டை ஒன்று வெறுக்கலையே அப்படின்ட்டு. நான் உன்னை இங்கே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொன்னது என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு. நான் ஒன்றும் ஆர்கியூமெண்ட் பண்ணலையே, நீ சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ வாயை மூறியா இல்லையா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுறான். ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா புருஷன் பொண்டாட்டி மாதிரியே சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. மைக் நீ ரொம்ப ஓவரா அப்படின்னு ஏதோ சொல்ல வரானா. அட் அ டைமில் ரெண்டு பேரும் ஷட்டப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வாயை மூடிடுறான். சரிப்பா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நானும் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு. அட் அ டைமில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஏன்டா அப்படி சொல்கிறீங்க, சரி நான் இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவுமே உங்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் போட்டு அந்த பேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அவனுக்கு அறிவே இல்லை, ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பில்லோ தானே, பில்லோக்கு எங்கிட்ட அறிவு இருக்கும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா.
இதுக்கப்புறம் ஜின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறான், தூக்கமே வரமாட்டுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஊட்டி விட்டு சாப்பிட்ற மாதிரியும், கிஸ் பண்ணுற மாதிரிலாம் கனவு வந்துட்டுருக்கு. ஐயோ கடவுளே என்னால் முடியலை அப்படின்ட்டு. மறுநாள் பார்த்தீங்கன்னா மைக்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கான், இங்கே பார் நான் உன் வீட்டுக்கு நான் கூடி வந்தே ஆவேன் அப்படின்ட்டு. ஆல்வேஸ் வெல்கம்ப்பா, உன்னை நான் வந்துட்டு அப்படியே முழு மனதோடு வரவேற்கிறேன். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ எடுத்த பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல வைக்கணும், இல்லைனா உன்னோட திங்ஸ் எல்லாமே டஸ்ட்பினில் தான் கிடக்கும், நீ அங்கே போய் தான் பிறக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார், இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஸோ நான் வீட்டில் ஒன்றா நான் கைட் பண்ணுவேன் அப்படின்னு, இதுக்கு நான் வராமே இருந்துருவேனே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா தலைகீழ ஓடிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் ஜின்னு. ஸோ உனக்கு அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, நம்ம ஹாரர் மூவிலாம் பார்க்க போவோமா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாரர் மூவிலாம் பார்க்க பிடிக்காது, அப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே, இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சிது, ஆனால் இப்போ பிடிக்கல, டேஸ்ட் எல்லாமே எனக்கு மாறி போச்சு. ஸோ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. முன்னாடி நம்ம ரொம்பவே நல்ல விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம், ரொம்ப ஹாப்பியாகவும் தான் நான் இருந்தேன். பட் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அவள் சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டோன்னே இந்த பிள்ளைக்கு குட்டி ஹார்ட்டு பார்த்திங்கன்னா நொறுங்கிடுது. 2 நாளாக ரூம்லேருந்து வெளியவே வரல. ஸோ இதை சேர்மன் பார்த்திங்கன்னா ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, 2 நாள் ரூமை விட்டு வெளியே வர மாட்டான், சாப்பிட மாட்டான், வைக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா வெளியே வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஜாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜின் சொல்லிகிட்டு இருக்கான், அவள் முன்ன இந்த மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டா. ஸோ அவளை பற்றி நான் ரொம்பவே புரிஞ்சுக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஓகே அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நீ பிஸ்னஸை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணிவிட்டு கம்பெனியோட அடாப்ட் பண்ணிக்கணும், கம்பெனியில் ரொம்ப நல்ல விதமாக நீ பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ண அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பர்ஃபார்மெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், கம்பெனியில் ஏகப்பட்ட ஐடியாஸ் கொடுக்குறான், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, இது நம்ம ஜின்னு தானா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவனும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் போட்டு மேகசின் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே பொறுமையாக கீழே வந்து, ஆமாம் நீ போட்டிருக்க அந்த ஃபேஸ் மாஸ்க்கு என்ன பிராண்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, ரேண்டமாக ஆன்லைனில் வந்துட்டு சூஸ் பண்ணி ஆர்டர் போடுவேன் அப்படின்ட்டு. என்ன சொல்லிட்டு இருக்க, இப்படி தான் நீ வந்துட்டு ரேண்டமாக யூஸ் பண்ணுவியா, அப்போ மூஞ்சிக்கு என்ன ஆகும் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவனுக்கு அப்படின்ட்டு. சரி இந்த புக்கில் வந்துட்டு என்ன இருக்குது, அப்படியே ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருக்கு அப்படின்னு. இங்கே பாரு, பேக்கு, ஷூ, இந்த உமன்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு இதுதான் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா, சரி அதை கொடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பிடிங்கிட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியல, இவனுக்கு என்னாச்சு பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அவளோட ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு செக்ரட்டரியும் ஹீரோவும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. இவங்க மேக் பண்ணி வச்சுருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்ருக்கான். அதுவும் அந்த இன்னர் வேறு அந்த செக்ரட்டரிக்கு வச்சு பார்த்துட்ருக்கான், நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு என்ன இவங்க வியாடா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ ஒரு பொருளையுமே டச் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே எல்லாமே கையில் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு காசி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு இந்த செக்ரட்டரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பிரியவே மாட்டுறாங்க, ஒரு வேளை 2 பேரும் கேயாக இருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்குறா. அவளுக்கு பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி அந்த செக்ரட்டரிகிட்ட போய் சொல்லிகிட்ருக்கா, நான் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன், நீயும் ஹீரோவும் கேயாமே அப்படின்னு. என்ன சொல்கிற, இப்படி என்னை பற்றி பேசுகிறானுங்க அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பிஏவை கூப்பிட்டு விட்றான். ஸோ இவனும் போய் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா போகணும் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அதுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், எனக்கு பொண்ணுங்களை மட்டும்தான் பிடிக்கும். சரி இருந்துட்டு போது, எதுக்கிட்ட ஸ்டூப்பிட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ உட்காந்து கேட்டுட்ருக்கான், என்னடா பிரச்சனை, ஏன்டா மண்டகலண்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அதாவது இன்றைக்கி நைட்டு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால் நான் வர முடியாது அப்படின்ட்டு. இதை எப்போவோ நான் கேட்ட மாதிரியே இருக்கே, ஏன்டா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வருஷத்தில் எத்தனை பர்த்டே தான் வருது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அது என்னோடய எக்ஸு, இது வந்து என்னோடய கரண்ட்டு அப்படின்னு. ஓ வாரத்துக்கு வாரம் சார் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்படின்னு.
அது வந்து பெரிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் இந்த செக்ரட்டரியோட அந்த லவ் ஸ்டோரியை தான் காட்டுவாங்க. அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள்.